ஜெய்பீம். மீண்டும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில். எங்கேனா நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் எங்கே சாதி பிரச்சனைலாம் இல்லைன்னு சொன்னாரோ அங்கே நடந்திருக்கு. ஆமாம், திருநெல்வேலி பாளையங்கோட்டையை சேர்ந்த கவின் என்கிற ஒரு தலித் இளைஞர் ஒரு மாற்று சமூகத்து பெண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு. இது பிடிக்காத அந்த பெண்ணோட தம்பி சுர்ஜித் பலமுறை சாதி ரீதியாக திட்டி அவரை மிரட்டியும் இருக்காரு. இந்த நிலையில் அந்த பெண்ணோட தம்பி சுர்ஜித் கவின்குமாரை பேச அழைக்கிற மாதிரி அழைச்சி அவரை வெட்டி ஆணவ கொலை செஞ்சுருக்காரு சாதி வெறியில். இது வெறும் சுர்ஜித் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இதில் அவங்க பெற்றோருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் காவல்துறையில் ஒரு உயரிய பதவியில் இருக்காங்க. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறை அதிகாரிகளே இப்படி இருந்தால், குறிப்பாக தலித் மக்கள் மீது நடக்கிற வன்முறைகளை நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க? ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னால் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார் முதல்வர். சரி சமூக நீதி முதல்வர். அப்போது இப்போ நடந்ததெல்லாம் ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லுவாரா, இல்லை இப்போ நடந்த ஆணவ கொலைகளுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு ஏற்றுப்பாரா? நம்ம நாட்டில் எப்போவுமே ஒரு நடைமுறை இருக்குது. ஒரு தப்பு நடந்தால் தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சட்டம் கொண்டு வருவாங்க. ஆனால் தொடர்ந்து ஆணவ கொலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்குது எந்த அரசுமே. இந்த ஆணவ கொலைக்கும் எப்பவும் போல் தமிழ்நாடு காவல்துறை சாதிய காவல்துறையாக தான் செயல்படும். அதனால் காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. சும்மா உங்களுடன் முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு பேசாமல் சமூகத்துக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை பேசுங்க.